இனோவா ஓட்டிட்டு வேற வண்டி ஓட்டணும்னா அது இதை விட லக்ஸரி வண்டியாக இருக்கணும். ஏன்னா இனோவாவில் போகிறது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அழகாக அமைதியாக போயிட்டு வரலாம். அப்படிப்பட்ட இந்த இனோவா விற்பனைக்கா அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதை பற்றி பார்ப்போம். ஒரு யூஸ்டு கார் வாங்கணுன்னா அதோட இன்ஜின், சேஸு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதனுடைய வீல், சாக்கப்சரு, ஏசி, டோர் விண்டோ இப்படியும் பல அம்சங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கணும். சரி, வண்டியை வாங்கியாச்சு. அந்த வண்டியில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு தான் நாம் அந்த வண்டியை உபயோகப்படுத்துவோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, அந்த வண்டியை அதனுடைய தரத்தையே ஹைடெக் ஆக்கிடுவாங்க. அப்படித்தான் இந்த வண்டியை நாங்களும் மாற்றிருக்கோம். ஏற்கனவே ஏசி, டபுள் ஏசியாக இருந்தாலும் அதை மெருகத்திட்டு டேஷ்போர்டு, அந்த செட்டிங்கு, ஸ்டேரிங்கு, கியர், ஹேண்டு டாப்பு, ரூப்பு சீட்டு, பாட்டம் சீட்டு அண்டு குஷன் மேட்டு, ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கு, ஆட்டோமேட்டிக் அந்த விண்டோ, பேக் லைட்டு, இன்னர் லைட்டு, அப்புறம் முக்கியமாக வண்டியில் ஊஃபர் செட்டு, அதுவும் டைமண்ட் டிஸ்பிளேவோட ரிவர்ஸ் கேமராவுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் இன்டர்நெட்டு கனெக்ஷனு, முக்கியமாக நாம் செல்லக்கூடிய இடத்துக்கான மேப் ரூட்டு, அதோட இன்ஜின் ஹீட்டு உள்ளே வராமல் இருக்க அதுக்கான பிளாக் சீட்டு, இன்னும் பல அம்சங்கள் இருக்குது. அதோட நம்ம வண்டியை ஆக்சிலேட் கொடுத்தா சும்மா கும்முன்னு தான் போகும். அவ்வளோ சூப்பரான வண்டி. சமீபத்தில் தான் டயர், சாக்கப்சர் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். அதனால் அதில் பயணம் செய்யும்போது சொகுசாக ஆகிடும். இந்த வண்டியில் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் புதுசாக டூர் போகணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியில் பயணம் செய்கிறது அலுப்பே தட்டாது. என் சின்ன பொண்ணு சாப்பிடாம வண்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்கணும்னா கூட அதை பற்றி கவலையே பட மாட்டான். ஊர் சுற்றுவோன்னு தான் சொல்லுவாள். சோறு முக்கியம் இல்லையான்னு கேட்டால் அதை விட ஊர் சுற்றுறது தான் முக்கியம்னு சொல்லுவாள். இப்படிப்பட்ட இந்த வண்டி என்ன மாடல் என்று கேட்கிறீர்களா? 2007, 2 ஓனர் தான், மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு, கரண்ட் இன்சூரன்ஸு, வண்டி எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபைனும் கிடையாது, எல்லாம் கிளியராக வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட இந்த வண்டியை எங்களுக்கோ எங்கள் சொந்தங்களுக்கோ கொடுக்கவே மனம் இல்லை. அதுவும் இந்த வண்டியை பார்த்து வாங்கிய என் தங்கச்சி பையனுக்கு அதில் முன் சீட்டில் உட்காந்து பயணம் செய்கிறோன்னு சொல்கிற என் தங்கச்சி பொண்ணுக்கும் இஷ்டமே கிடையாது. இருந்தும் இந்த வண்டியை விற்பனைக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவைப்படுபவர்கள் அணுகவும் இந்த வண்டியை வந்து நேரில் பார்த்து அதனுடைய அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த காணொலியை பற்றியான உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இன்னும் சில பேர் என்கிட்ட வந்து இனோவா வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு அந்த இனோவாவை ஏற்பாடு பண்ணணும். அப்படி ஏற்பாடு பண்ணி அந்த இனோவா கொடுக்கும்போது அதுக்கான வீடியோ நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் இனோவா மட்டுமல்ல, இன்னும் சில கார்களின் அப்டேட்டுகளை வந்து நான் உங்களுக்கு தர்றேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளி போடும்போது உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.